ராகுல் காந்தி ஒரு குழப்பவாதி என்பதை நிரூபித்து விட்டார் கடந்த 10 நாட்களில். தானும் குழப்பவாதி என்று மு.க. ஸ்டாலின் நிரூபித்து விட்டார். காரணம், தமிழக காங்கிரஸ்காரர்கள் மீது ராகுல் காந்திக்கு நம்பிக்கை இல்லை. ராகுல் காந்தி நினைக்கிறார், கட்சியை வளர்க்கிறோமோ இல்லையோ, திமுகவிடமிருந்து பணம் பெறுகிறோமோ இல்லையோ, அவர்கள் அடிக்கக்கூடிய கொள்ளையை நாமும் அடிக்க வேண்டும் என்பதுதான் ராகுல் காந்தியுடைய சித்தாந்தமாக இருக்கிறது. தாவேகாவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்று. அப்படி இருந்ததுன்னா நாளை நமது நேயர்களுக்கு ஒரே ஒரு செய்தி: தமிழக காங்கிரஸ் இரண்டாக பிளவுபட்டு உடையும். எல்லாத்தையும் உடைச்சு வச்சிருக்காங்கல்ல தம்பி ஸ்டாலின். காங்கிரஸ் உடைச்சிட்டாரு. செல்வ பெருந்தகை மாசம் ஏதோ பொட்டலம் போகுதுங்கிறாங்க. என்ன பொருளமோ தெரியல. செல்வ பெருந்தகை ராஜ்யசபா தந்துட்டு கொடுக்க போறாங்க டிஎம்கே. சார் வணக்கம் சார். நமஸ்தே. நமஸ்தே சார். திமுக காங்கிரஸ் இந்த அலையன்ஸ் பிரச்சனை வந்து ரொம்ப நாளாவே வந்து இன்னும் இழுபறியாகவே இருந்துட்டு இருக்கு சார். ஏன்னா வந்து இங்கிருந்து கனிமொழி பேசிட்டு வந்தாங்க, அதுக்கப்புறம் கே.சி. வேணுகோபால் அவர்கள் வந்து பேசினாங்க. இப்போ வரைக்கும் வந்து ஒரு முடிவுக்கு வராமல் இருக்குல்ல சார். என்னதான் சார் போய்கிட்டு இருக்கு திமுக காங்கிரஸ் அலையன்ஸ்குள்ள? டெல்லியிலிருந்து தமிழகத்தை பார்க்கும் பொழுது ஒரு நிலை, தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் நிலையை பார்த்தால் வேறு ஒரு நிலை. இந்த தமிழக அரசியலை பார்த்தா, தமிழக அரசியலில் மு.க. ஸ்டாலின் அவர்கள், அவருடைய தந்தையார் மு. கருணாநிதி ஐயா அவர்களுடைய பிடிப்பு, ஆளுமை, ஒரு 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 கிரிப் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்களே, அதெல்லாம் இல்லை. இரண்டாவது, ராகுல் காந்தி ஒரு குழப்பவாதி என்பதை நிரூபித்து விட்டார் கடந்த 10 நாட்களில். அதற்கு மேலாக தானும் குழப்பவாதி என்று மு.க. ஸ்டாலின் நிரூபித்து விட்டார். காரணம், இந்த மாதிரியான ஒரு லாங் ரோப் கொடுத்து நான் ஸ்டாலினை பார்த்ததே கிடையாதுங்க. மாப்பிள்ளை அனுப்பிச்சாருங்க டெல்லிக்கு, சபரீசன். அவர் வந்தாரு, மல்லிகார்ஜுன் கார்கே பார்த்தாரு. அப்பவே அவங்களுக்கு கசமசான்னு தெரியும், ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு நடக்க போகுது விஷயம்னுட்டு. ஆக மொத்தம் இந்த 60 நாட்களில் வந்த ஒரு 3 செய்திகளை நான் முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் தமிழக அரசியல் தங்களுக்கு புரிந்துவிடும். தமிழக காங்கிரஸ்காரர்கள் மீது ராகுல் காந்திக்கு நம்பிக்கை இல்லை. ராகுல் காந்தி வேண்டுவது தமிழகத்தில் காங்கிரஸை வளர்ப்படுத்த வேண்டும், ஸ்ட்ரெங்தன் பண்ண வேண்டும் என்று. திமுகவில் ஒரு டாப் 50 பேர், மு. கருணாநிதியுடைய மகன் மு.க. ஸ்டாலின் இருந்து உதயநிதியிலிருந்து மாவட்ட செயலாளர்கள் வரை டாப் 50 பேர் எடுத்துட்டீங்கன்னா எல்லாருக்கும் குறைஞ்சது ஒரு 10,000, 20,000, 30,000, 40,000, 50,000, 60,000, 1 லட்சம், 2 லட்சம், 3 லட்சம், 4 லட்சம், 5 லட்சம், அப்படி கோடியில் இருக்குதுங்க. அதை பார்த்து காங்கிரஸ்காரங்க வைத்தறிறான்னு. போதாத குறைக்கு ராகுல் காந்தி நினைக்கிறார், கட்சியை வளர்க்கிறோமோ இல்லையோ, திமுகவிடமிருந்து பணம் பெறுகிறோமோ இல்லையோ, அவர்கள் அடிக்கக்கூடிய கொள்ளையை நாமும் அடிக்க வேண்டும் என்பதுதான் ராகுல் காந்தியுடைய சித்தாந்தமாக இருக்கிறது. காரணம், ஒன்னே ஒன்று சொல்றேன், சின்ன விஷயம். நீங்க ஆட்சியில பங்கு, நான் என்ஜிஓ இல்லைன்னுட்டு கிரீஷ் சோடங்கர் நேத்தி வந்து பேட்டி கொடுத்திருக்கார் நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகைக்கு. நான் படித்தேன். யார் சொல்லி கொடுத்தாரு? ராகுல் காந்தி சொல்லி கொடுத்தாரு. இது வரைக்கும் ட்விட்டர்ல பாரதியார் மீசையை போட்டுட்டே இருக்காரு. யார் சொல்லி போடுறாரு? ராகுல் காந்தி சொல்லி போடுறாரு. நாடாளுமன்றத்தை முடக்க வேண்டும், பிரதமருடைய இருக்கைக்கு அருகே சென்று லோக்சபாவில் பிரதமரை ஓங்கி ஒரு அரையணும், கொலை பயணம்லாம் பண்ணதுக்கு ஜோதிமணி அனுப்புறாரு ராகுல் காந்தி. அதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும் பொழுது இதெல்லாம் அரசியல் என்று சொன்னாலும், சோடங்கர் சொன்னது நாங்க என்ஜிஓ நடத்தவில்லை, அரசியல் கட்சி நடத்த வந்திருக்கிறோம் என்று சொன்னார். உண்மை அது. யாரும் எல்லா கட்சியும் வாங்கணும். நேத்தி கட்சி ஆரம்பிச்சு பண்ருட்டி ராமச்சந்திரன் ஆகட்டும், அம்மையார் சீக்கிராவாகட்டும், கட்சி வளர வேண்டும் என்றுதான் நினைப்பார்கள். ஆனா காங்கிரஸ்கார மாதிரி கொள்ள அடிக்கணும்னு நினைக்க மாட்டான். ஒண்ணு, ஆட்சியில பங்கு கேளுங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொது பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங், தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் கார்பரேஷன், தமிழ்நாடு எனர்ஜி கார்பரேஷன்லாம் இருக்குது. அதுல 5 பதவி கேட்கறாங்க. அது தவிர உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் மேயர்ஸ், அப்புறமா டவுன்ல இருக்கக்கூடிய கார்பரேஷன் எல்லாம் ரிசர்வேஷன் கேட்கறாங்க.
சார் ஆனா இந்த லோக்கல் பாடி எலெக்ஷன்ல வந்து பவர் ஷேரிங் பண்ணிக்கிறதுக்கு வந்து திமுகவுக்கு வந்து எந்த ஆட்சேபனையும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்திருக்கு சார். அது எந்த அளவுக்கு உண்மை கட்சி சார்? அவங்க கட்சி இல்லாட்ட கூட இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க தம்பி. அவங்க அவங்க பவர்ல பின்ன ஸ்டாலின் கீழே இறங்கி வர்றாரு. அப்போ அதான் சார் என்ன சொல்றாருன்னா வந்து சட்டப்பேரவை தேர்தலில் வந்து எங்களுக்கு பவர் ஷேரிங் நான் பண்றதுக்கு ரெடியா இல்லை, லோக்கல் பாடி எலெக்ஷன்ல வந்து நாங்க வந்து பவர் ஷேரிங் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருன்ற ஒரு தகவல் வந்திருக்கு சார். அப்ப கொஞ்சம் இறங்கி வந்துட்டாரு. அப்ப ஏன் பேசல? அப்ப கனிமொழி அனுப்பிச்சாரு, அப்ப ராஜாவை அனுப்பிச்சாரு நீலகிரிக்கு ராகுல் காந்தி பார்த்துட்டு வந்துட்டு. அதெல்லாம் விட்டுருங்க. நீங்க மகராட்சி மாநகராட்சியிலையும் கார்பரேஷன்லயும் பங்கு கேட்கறாங்க, விட்டுருங்க. எங்க பார்த்தசாரதி கோவில் திருவல்லிக்கண்ணில இருக்குது, மயிலாப்பூர்ல கபாலீஸ்வரர் கோவில் இருக்குது, காஞ்சிபுரத்துல காமாட்சி அம்மன் கோவில் இருக்குது, ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதர் சாமி கோவில் இருக்குது, முருகன் கோவில் திருத்தணியில இருக்கு, திருச்செந்தூர்ல இருக்கு. அங்கெல்லாம் அறங்காவலர் பதவி காங்கிரஸ்காரன் கொடுக்கணும்னு ஒத்துக்கிறாரு. எதுக்கு ராகுல் காந்தி கேட்கிறாரு அங்கெல்லாம்? இதுக்கும் கட்சிக்கு என்ன சம்பந்தம்? ஏன்னா அந்த ஊர்ல இருக்கும் கட்சி வளருங்கிறாரு. ராகுல் காந்தி சொல்றது ஒரு குழப்பம், ஸ்டாலின் கேட்பது ஒரு குழப்பம். இந்த ஒரு 60 நாட்களாக நீடிக்கக்கூடிய இந்த குழப்பம் கண்டிப்பாக காங்கிரசுக்கு தோல்வியை கொடுப்பதற்கு மேலாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது இருக்கக்கூடிய பொதுமக்கள், நான் டிஎம்கே ஆளுங்க வாக்காளர் இருப்பாங்க, நடுநிலை வாக்காளர்கள், அவர்களை குழப்பி விடும். இந்த குழப்பம் தேர்தலுடைய முடிவுகளிலும் ரிசல்ட்டுகளிலும் பிரதிபலிக்கும் என்பதுதான் என்னுடைய ஆழ்மையான கருத்து. சார் இப்போ என்ன அதே வந்து தி ஹிந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ்க்கு வந்து கிறிஸ்டோடர்கள் வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு சார். அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, தாவேக கிட்ட இருந்து எங்களுக்கு வந்து வெளிப்படையாக வந்து எங்களை வந்து அப்ரோச் பண்ணாங்க, அலைன்ஸ்க்கு எங்க கூட வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க, நாங்கள் தான் வந்து இப்போ அதையும் பேசிக்கிட்டு இருக்கிறோம் உங்ககிட்ட அப்படின்ற மாதிரி ஒரு தகவலும் சொல்லியிருக்காருல்ல சார். அது எந்த அளவுக்கு சார் உண்மை? அது அதற்கு முன்னதாக ஒரு சின்ன கதை ஒண்ணுக்கு நான் டெல்லியில கேட்டது, நாளை நமது நேயர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். விஜய் அவர்கள் பரூர் சம்பவத்திற்கு பிறகு ராகுல் காந்தி அவருடன் பேசினார், விஜயுடன். அதை பேச வைத்தது பிரசாந்த் கிஷோர் பாண்டே என்று சொல்லக்கூடிய 2021 திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியில் அமர்த்தியவர். அவர்தான் ராகுல் காந்திக்கும் விஜய்க்கும் தூது போகிறார். அவர்தான் சொல்லுகிறார் ஆட்சியில் பங்கு வேண்டும், கட்சியை வளர்க்க வேண்டும் என்றெல்லாம். காரணம், பீகாரில் அவர் தோற்று போய்விட்டதனால் அவர் காங்கிரஸ் இயக்கத்தில் சேருவதற்கு முன்னதாக தமிழகம் மற்ற மாநிலங்களில் எங்கெங்கு தேர்தல் நடக்கிறதோ அங்கெல்லாம் ஆலோசகராக இருக்கிறார் ராகுல் காந்திக்கு. அதுதான் ஒரு மாபெரும் ரகசிய செய்தி. அவர் தான் இந்த மாணிக் தாக்கூரை பிரவீன் சக்கரவர்த்தி விட்டுட்டு போறாரு விஜய் கிட்ட கமிட் பண்ணியாச்சு. இப்போ காங்கிரஸ் கண்டிப்பாக தமிழகத்தில் விஜயுடன் தான் போகும் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க ஓரிரு நாட்களில் செல்வார்கள். அதை தவிர 5ஆம் தேதி மார்ச் மாதம் ராகுல் காந்தி சென்னை வருவதாக இருந்தது தள்ளி போடப்பட்டது. ஏன்? எதற்காக? காரணம், தாவேகாவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்று. அப்படி இருந்ததுன்னா நாளை நமது நேயர்களுக்கு ஒரே ஒரு செய்தி, தமிழக காங்கிரஸ் 2ஆக பிளவுபட்டு உடையும். செல்வ பெருந்தகை போன்றவர்கள் திமுகவுடைய ஷர்ட் பாக்கெட் இருக்காங்க. பொதுமக்களிடையே ஒரு விஜயுடன் இருப்பவர்கள் விஜயுடன் செல்வார்கள், காங்கிரஸ் பிளவுபடும், அது திமுக வரவேற்கும். சார் திமுக இதுதான் எதிர்பார்க்கறாங்களா? அப்போ உடைச்சதே அவங்க தானே சாமி. நீங்க தமிழ்நாட்டில் திமுகவிற்கு கூடுதலாக இருக்கக்கூடிய கட்சிகள் அதாவது அலைன்ஸ்ல இருக்கிற பார்ட்னர்ஸ் 5 பேர் சொல்லுங்க பாப்போம். மதிமுக, விசிக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் எல்லாத்தையும் உடைச்சு வச்சிருக்காங்கல்ல தம்பி ஸ்டாலின். யாரு உள்பட்டு வச்சிருக்காரு? காங்கிரஸ் உடைச்சிட்டாரு. செல்வ பெருந்தகை மாசம் ஏதோ பொட்டலம் போகுதுங்கிறாங்க, என்ன பொருளமோ தெரியல. செல்வ பெருந்தகை அமௌண்ட் போகுதா சார் டிஎம்கேல இருந்து? செல்வ பெருந்தகை ராஜ்யசபா தந்துட்டு கொடுக்க போறாங்க டிஎம்கே. அவரு கருப்பு சேப்பு வேஷ்டி கடிக்காத காங்கிரஸ்காரர். அவரு வைகோ கட்சி உடைச்சாரு, மல்ல செட்டியா வச்சுட்டு. அப்புறம் பிசிகா உடைச்சாரு, ஆதவ அர்ஜுனா வெளில எடுத்தாரு. திமுக பண்ண துரோகம் தானே அவர் மேல இப்ப விழுது. பாட்டாளி மக்கள் கட்சி தன்னுடைய கட்சியில் இல்லைன்னா கூட எதற்காக அந்த அன்புமணி ராமதாஸை மாம்பழ சின்னத்தை குழப்ப விட்டுட்டு 85 வயது தாத்தா, நானும் தாத்தா தான், யாரும் இல்லை, 85 வயது தாத்தா கிட்ட போய் திமுக போர் பன்னீர்செல்வத்தை எதுங்க உடைக்கணும்? என்ன துரோகங்க இது? அதனால தான் யானையை தன் தலையில் மண் வாங்கி போடுற மாதிரி
ஆண்டவனே கொடுத்துருக்கான் காங்கிரஸ் ஸ்டாலினுக்கு மன குடைச்சலை கொடுக்க. காரணம் மீதி எல்லாம் கட்சியை உடைச்ச, இப்ப நீ உடைச்சுக்கோ. நீ இது வந்து திமுகவிற்கு தான் மாபெரும் இடியாக இருக்குமே தவிர காங்கிரஸுக்கு என்னங்க? அவ பாருங்க உடைச்சிட்டு போடுவாங்க அவங்க பாட்டுல. காங்கிரஸ் மாதிரி ஒரு துரோக பசங்க யாருமே கிடையாது இந்தியால. அதனால்தான் நரேந்திர மோடி சொல்றது காங்கிரஸ் 28 மாநிலங்களில் 3 மாநிலத்தில் இருக்கிறது. அதுக்காக தான் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பாரத் மண்டபத்தில் போய் கலட்டை பண்ணாங்க, போய் சொக்காயெல்லாம் அவுத்துட்டு நிர்வாணமா பண்ணாங்க. ஆக மொத்தம் காங்கிரஸுடன் திமுக கூட்டணி வைக்காது. அப்படி வைத்தாலும் பொதுமக்களிடையே காங்கிரஸ் மீது வெறுப்பு, திமுக மீது வெறுப்பு, போதைப் பொருள், சாராயம், பாலியல் கொள்கைகள் அனைத்தையும் வைத்து திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தை எப்படாப்பா தூக்கி போட போறோம்னு இருக்காங்க ஜனங்க. பொதுமக்களுடைய ரிஃப்ளெக்ஷன் நான் சொல்றேன்.